வெல்கம் டு நித்தூஸ் நியூட்ரிஷியஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் வித் கேப்சிகம் அண்ட் பன்னீர். கேப்சிகம் பன்னீர் கறி. ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி கேப்சிகம் ஒரு பெரிய கேப்சிகம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பன்னீர் ஒரு க்யூப்ஸ் எடுத்து நல்லா க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கணும். ஒரு பிக் ஆனியன் ஒன்று ஃபைன்லி சாப்ட், டொமேட்டோ 2 ஃபைன்லி சாப்டு, கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸு, ஒரு 2-3 க்ரீன் சில்லி, அண்ட் நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக 4-5 காஞ்ச மிளகா அண்ட் தனியா ஒரு 2 டீஸ்பூன், அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, ஆயில் அண்ட் சால்ட். ஸோ இவ்வளோ தான் நம்ம பண்ண போகிற கேப்சிகம் பன்னீர் கறிக்கு தேவையான பொருட்கள். குயிக்காக வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேனில் ஃபஸ்ட்டு நம்ம காஞ்ச மிளகா அண்ட் தனியா நல்லா வறுத்தெடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ நம்மளோட பேன் இப்போ நல்லா ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம காஞ்ச மிளகா அண்ட் தனியா போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தனியா, காஞ்ச மிளகா. ஸோ இது வரைக்கும் நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுறதுனால நம்மளுக்கு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை நம்ம ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபைனாக அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஜாருக்கு போட்டாச்சு. கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்குள்ளே நம்ம கறியோட பேஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் இந்த மாதிரி நம்ம பேன் வச்சுருக்கோம். ஸோ இப்போ பேன் ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு, ஸோ ஆயில் காஞ்சதுக்கப்புறமா ஃபைனாக சாப் பண்ண ஆனியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆனியன்ஸ் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கு ஜிஞ்சர் கார்லிக், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். ஸோ இதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் நம்ம கீரி வச்சுருக்கோம், அந்த க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேனில் ஆனியன் போட்டிருக்கோம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அண்ட் க்ரீன் சில்லி போட்டு நல்லா வதக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸ் ஆட் பண்ண போகிறோம், தக்காளி. ஸோ இப்போ இதை நல்லா நம்ம ஃபைனாக வதக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ கொஞ்சமாக இது இன்னும் நல்லா வதங்கிறதுக்கு நம்ம லைட்டாக இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அதுக்குள்ளே இந்த பவுடரும் நம்ம அரைச்சி வச்சாச்சு. நம்ம வறுத்தெடுத்த காஞ்ச மிளகா அண்ட் தனியா, ஸோ அதை மட்டும் ஜஸ்ட் ஜாரில் போட்டு நம்ம ஃபைனாக பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேப்சிகமும் ஆட் பண்ணி நல்லா வதக்க போகிறோம். ஸோ இப்போ நம்மளோட கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ, க்ரீன் சில்லி இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் ஆட் பண்ண போகிறோம். தட் இஸ் சில்லி அண்ட் தனியா, காஞ்ச மிளகா அண்ட் தனியா. ஸோ அந்த பவுடரும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கோம் ஒரு 1/2 டீஸ்பூன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கணும். ஸோ இப்போ இந்த கேப்சிகம் நல்லா வதங்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது நல்லா இந்த மசாலா இது கூட நல்லா பிளண்ட் ஆகிக்கும். ஸோ ஃபைனலாக தான் நம்ம பன்னீர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த கேப்சிகமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வைட்டமின் சி இருக்குது. அண்ட் அது கூட நம்ம பன்னீர் ஆட் பண்ணுறோம், விச் இஸ் ரியலி ஹை இன் ப்ரோட்டீன்.
ஸோ அந்த வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து இந்த பன்னீர் டிஷ்லாம் ரொம்பவே இஷ்டமாக இருக்கும். ஸோ வெஜிடேரியன்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு கிரேவிஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து ஹை இன் ப்ரோட்டீன் அண்ட் மெயினாக வந்து கேப்சிகமில் விட்டமின் சி நிறையா இருக்குது. ஸோ திஸ் வில் ரியலி கோ வெல் வித் ரோட்டீஸு, நான், பராத்தா, சப்பாத்திஸ் இது எல்லாத்துக்கூடயுமே ரொம்ப நல்லா ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம பன்னீர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பன்னீர் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம இதை வேக வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளோட. ஸோ இப்போ கொஞ்சமாக வந்து இந்த பன்னீர் இதெல்லாம் வேகிறதுக்கு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணி இப்போ இதை வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ நம்மளோட கேப்சிகம் பன்னீர் கறி இஸ் ரெடி. ஸோ இப்போ அதை நான் சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ ஒரு கேப்சிகம் பன்னீர் கறி இஸ் ரெடி. ஸோ ஃபைனலி நம்ம கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் வில் ரியலி கோ வெல் வித் சப்பாத்தி, ரோட்டீஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ டெஃபினட்டாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணணும். அண்ட் இட் இஸ் ரியலி ஹை இன் ப்ரோட்டீன் அண்ட் விட்டமின் சி. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் மை சேனல். தேங்க்யூ.